இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். 4 ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இது நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இந்த கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை மட்டும் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த 4 ரூட்டை பார்த்துக்கலாம். இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாமா? இந்த ரூட்டை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த 1/3 எழுதலாமா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. am ஹோல் பவர் n ஈக்குவல் டு amn, அது இன்ட்டு n. ஸோ இது நம்ம அதே மெத்தடில் இருக்கனால அந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ் 2 இன்ட்டு 1/3, இது எப்படி வரும்? எக்ஸ் ஹோல் பவர் 2/3ன்னு வருமா? இதை அப்படியே கையில் வச்சுருப்போம். அடுத்து நமக்கு 4 ரூட்டுன்னு ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? 4 ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே இந்த எக்ஸு 2/3ன்னு வரும். ஸோ இதே மெத்தடில் நம்ம எழுதிக்கலாம். 2/3 ஹோல் பவர் 1/4ன்னு வரும். ஸோ எக்ஸ் 2/3 இன்ட்டு 1/4, 2 2 4. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் டேரெக்டாகவே பெருக்கிக்கலாம். எக்ஸ் 1/6. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ் 1/6, ஆப்ஷன் ஏ.